எப்படி கொலையை செய்கிறாங்கன்னா, ஒரே நாளில் உங்களுக்கு விஷம் கொடுக்கறது இல்லை, ஸ்லோ பாய்சனிங். தினம் தினம் உங்களுக்கு விஷம் கொடுத்து 6 மாதத்துலேயோ 1 வருஷத்துலேயோ 2 வருஷத்துலேயோ 2-3 வருஷத்துலேயோ உங்களை கொலை செய்ய திட்டமிட்டுட்டாங்க தமிழக அரசு. ஏன்னா இந்த குப்பை எரி உலை என்பது மிக மிக மோசமான ஒன்று. இந்த திட்டம் அமெரிக்காவில் 30 ஆண்டு காலமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஐரோப்பாவில் புதுசாக யாருக்கும் எந்த நாட்டிலையும் பர்மிஷனை கொடுக்கல. இந்தியாவில் முதல் டெல்லியில் 1987 ஓக்லா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னு ஒன்று அங்கே இந்த பகுதியில் கொண்டு வந்தாங்க. அவ்வளோ செலவு பண்ணி கொண்டு வந்தாங்க 87. பிறகு அங்கே இருக்கின்ற மக்கள் எல்லாம் போராட்டம் செய்து, ஏன்னா மக்களுக்கு எல்லாம் புற்றுநோய், மூச்சு திணறல், இருதய நோய், ஆண்மை குறைவு, குழந்தைங்கள்லாம் வேறு விதமாக பிறக்கிறதுல நிறைய பிரச்சனை வந்த உடனே அந்த மக்கள் எதிர்த்து பிறகு அந்த திட்டத்தை மூடிவிட்டார்கள் டெல்லியில். அதன் பிறகு லக்னோவில் தொடங்கினாங்க, கான்பூரில் தொடங்கினாங்க, பூனாவில் தொடங்கினாங்க. தொடங்கி கிட்டத்தட்ட 1 வருஷத்திலே திட்டத்தை மூடிட்டாங்க. ஆக இந்தியாவில் இது போன்ற திட்டம் வேறு எங்கேயும் கிடையாது. அப்படி தோல்வி அடைந்த, மாசுபடுத்துகின்ற, கொலை செய்கின்ற திட்டத்தை இன்னைக்கு திமுக அரசு வேண்டுமென்று இந்த பகுதிக்கு நாம் கொண்டு வந்தே தீருவோம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருப்பது. காரணம் என்ன? காசு, பணம், துட்டு, மணி, லஞ்சம். இந்த திட்டம் வந்தால் காசு வரும். ஏயா, உலக அளவில் இந்த குப்பை மேலாண்மை, திடக்கழிவு மேலாண்மை, இது எவ்வளோ நாட்டில் வெற்றிகரமாக செஞ்சிட்டு வராங்க. அதையெல்லாம், அந்த நல்ல திட்டங்கள்லாம் உங்களுக்கு கொண்டு வர துப்பு கிடையாது.